இறையாட்சியின் மனிதர்களே, மறைமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மறைமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலியுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலியுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இது நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் பாருங்கள். இது நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் பாருங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இறைவனுக்கு நன்றி கூறவும் வில்லியனூர் தூய லூர்து அன்னையின் வழியாக கொடியேற்றம் முதல் இதோ இந்த நவநாட்களிலே அன்னையினுடைய திருவிழாவிலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறவும் நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். இறைவன் நல்ல ஒரு இயற்கையின் சூழ்நிலையையும் நல்ல ஒரு காலநிலையையும் தந்து அன்னையினுடைய விழாவை சிறப்பான விதத்திலே கொண்டாட துணை புரிந்திருக்கின்றார். இதோ இந்த நவநாட்களிலே இந்த திருத்தலத்தை நாடி வந்த ஆயிரக்கணக்கான அன்னையினுடைய பிள்ளைகள் அன்னையினுடைய மேலான பரிந்துரையால் இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றார்கள். இதோ நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் இந்த திருப்பலின் வழியாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவனுடைய பேரருளால் இந்த அன்னையினுடைய 139வது ஆண்டு பெருவிழாவினை சிறப்பான விதத்திலே கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் இறைவன் அருள் கூர்ந்தமைக்காகவும் இதற்கு தேவையான பல நபர்கள் பலவிதமான சூழ்நிலைகள் அனைத்தையும் ஏற்படுத்தி தந்து அன்னையினுடைய ஆண்டு பெருவிழாவை கொண்டாட உதவி செய்ததற்காகவும் நன்றி கூறுவோம். இதோ இந்த விழாவை கொண்டாட பல்வேறு விதங்களிலே நமக்கு உதவி புரிந்திருக்கின்ற அனைத்து உபகாரிகள், நன்கொடையாளர்கள், நல்ல உள்ளம் படைத்த அனைவருடைய கருத்துகளுக்காகவும் இங்கு வந்திருக்கின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காகவும் நன்றி எறிதலாகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். பல நேரங்களிலே இறைவனுடைய அரும்பெரும் செயல்களை மறந்தவர்களாய் நாம் வாடுகின்றோம். நாம் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் அவரால்தான் என்ற நிலையை மறந்து நான் எனது என்ற தற்பெருமையிலே பல நேரங்களிலே வாழ்ந்திருக்கின்றோம். இதோ இறைவனுக்கு நன்றி கூற தவறிய தருணங்களை நினைத்தும் நமது பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொண்டும் மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
நான் பாவம் செய்து ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடனை தவறியதாலும் பாவங்களை பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் விழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளில் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்வருகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இரக்கமிக்க இறைவா, எங்களுடைய வலுவின்மையில் உம்முடைய உதவியையும் அடைக்கலத்தையும் தேடி வருகின்றோம். லூர்து நகரில் காட்சி தந்தவரும் உம்மால் எவ்வித மாசுமின்றி காக்க பெற்றவருமான இறையன்னையாம் மரியாளுடைய வேண்டுதலால் நாங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்கள் அனைத்து நின்றும் நலம் பெற அருள் தாரும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்துதர் பணிநூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 8 முதல் 15 வரை. அந்நாட்களில் ஸ்தோவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை உடையோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரேன், அலெக்சாந்திரியா நகரத்தினரும் சிசிலியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வயலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேவுக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்து எழச் செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள் இந்த மனிதன் இந்த தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயனாகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளையும் மாற்றி விடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. போற்றுகின்றது மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் அழுகின்றது. என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் அழுகின்றது. பல இன்னல்படும் உள்ளங்களை தேற்றினார். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார். பல இன்னல்படும் உள்ளங்களை தேற்றினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரையே சிதறடித்தார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரையே சிதறடித்தார். என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் அழுகின்றது.
மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 முதல் 12 வரை. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவரிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது ஒன்று பந்தி மேற்பார்வையிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நிலவெனும் வதனம் நெற்றி, நெடுமழை அணைய கூந்தல், மலரென்னும் கண்கள் கைகள், மரியன்னை அழகின் தெய்வம். அந்த அன்னைக்கு தான் எத்தனை எத்தனை ஆலயங்கள், எவ்வளவு கோடி பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அன்னையை நோக்கி கோடான கோடி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அது அந்த அன்னை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஏராளமான புதுமைகளின் மூலமாக, தன்னுடைய அன்பின் மூலமாக, தன்னுடைய தாயுள்ளத்தின் மூலமாக மக்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருப்பதுதான். ஆம் பிரியமான இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விவிலியத்தில் கடவுளுக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன. யாவே கடவுள், யெகோவா கடவுள், தந்தை கடவுள் என்று சொல்லி நிறைய அடைமொழிகள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் எப்பொழுதெல்லாம் மக்கள் வேதனையில் இருக்கிறார்களோ, துன்பத்தில் இருக்கிறார்களோ, பல்வேறு விதமான தேவைகளில் இருக்கிறார்களோ, அப்பொழுது கடவுளை ஒரு தாயுள்ளம் படைத்த கடவுளாக விவிலியம் சித்தரிக்கிறது. தொடக்க நூல் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். நோவாவின் காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அப்பொழுது அனைத்தும் அழிந்து விட்டன, அனைத்து உயிரினங்களும் அழிந்து விட்டன. நோவாவும் அவருடைய பெட்டகம் மட்டுமே இருக்கின்றது.
கடவுள் அப்பொழுது பார்க்கின்றார். பார்த்து முதல் முறையாக தன்னுடைய செயலுக்காக மனம் வருந்துகிறார். நான் படைத்த மக்களை நானே கொன்றுவிட்டேனே என்று சொல்லி கடவுள் அங்கே தாயுள்ளம் படைத்த கடவுளாக தன்னுடைய மக்களை அன்பு செய்கின்றதை பார்க்கின்றோம். எசாயா 49ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள் இஸ்ராயேல் மக்கள். அந்நிய நாட்டிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி வேதனைப்படுகின்ற பொழுது அப்பொழுது அவர்களுக்கு தோன்றுகிறது, எப்பொழுது எங்களுடைய ஆலயத்தை பார்ப்போம், எப்பொழுது எங்களுடைய கடவுளை பார்ப்போம், எங்களுடைய கடவுளை பார்த்து நாங்கள் வேண்ட வேண்டும், மன்றாட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அப்பொழுது மக்கள் நினைக்கிறார்கள், கடவுளும் எங்களை மறந்து விட்டாரே, கடவுள் இந்த அளவிற்கு எங்களுக்கு துயரத்தை கொடுத்து விட்டாரே, வேதனையை கொடுத்து விட்டாரே என்று சொல்லி அவர்கள் முணுமுணுக்கின்ற பொழுது கடவுள் சொல்வார், நான் எப்படி மறப்பேன், எப்ராயிமே நான் உன்னை மறப்பேனோ? இதோ பெற்ற தாய் தன் பிள்ளையை மறக்கலாம், பால் குடிகின்ற மரவை மறக்கலாம், ஆனால் நான் உன்னை ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே தாயுள்ளம் படைத்த கடவுளாக சித்தரிக்கப்படுகிறது. இப்படி பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை எப்பொழுதும் மக்கள் தங்களுடைய தேவைகளில் இருக்கிறார்களோ, வேதனைகளில் இருக்கிறாரோ, அப்பொழுதெல்லாம் கடவுளை ஒரு தந்தையுள்ளம் படைத்த கடவுளாக அல்ல, மாறாக ஒரு தாயுள்ளம் படைத்த கடவுளாகவே விவிலியம் சித்தரிக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரை இப்படிப்பட்ட வற்செய்திகள் எதுவுமே கிடையாது என்னாலும் அன்னை மரியாளை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அன்னை மரியாள் அந்த தாயுள்ளம் படைத்த தாயாக இருந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான புதுமைகளை வாரி வழங்கி கொண்டே இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் கூட பார்க்கின்றோம், கானாவூர் திருமணத்தில் அங்கே ஒரு தாயின் உள்ளத்தை பரிந்து பேசுகின்ற தாயாக அன்னை மரியாள் இருப்பதை பார்க்கின்றோம். இதோ வில்லையனூரிலே அமைந்திருக்கின்ற பல்வேறு விதமான புதுமைகளை செய்து கொண்டிருக்கின்ற லூர்து அன்னையை நாடி வந்திருக்கின்றோம். இந்த திருவிழா நாட்களில் ஒவ்வொரு நாளிலும் இந்த நவநாட்களில் இங்கு வந்து செபித்த அனைவருக்குமே அந்த அன்னை உடன் இருக்கிறாள், பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றாள். இதோ அந்த அன்னையை பார்த்து நன்றி கூறுவோம். அன்னையே, இவ்வளவு நாட்களாக கோடான கோடி மக்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகின்றீரே, இதோ இந்த நவநாட்களிலே, திருவிழா நாட்களிலே, திருவிழா திருப்பலியிலே, இதோ இந்த தேர் பவனியிலே கலந்து கொண்டு செபித்த அனைத்து மக்களுக்கும் நிறைவானது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி அன்னையே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த அன்னைக்கு நன்றியுள்ள மக்களாக நாம் வாழ்வோம். ஆமென். Thank you.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இன்பச் சுனையாம் இறைவா, புனித மரியாளுக்கு விழா கொண்டாடும் நாங்கள் இந்த காணிக்கைகளை தாழ்மையுடன் ஒப்பு கொடுக்கின்றோம். சிலுவையில் மாசற்ற பலியாக தம்மை ஒப்பு கொடுத்த உமது திருமகன் இயேசுவின் அன்போடு சேர்த்து உமது எங்களையும் ஏற்றருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். உடலோடு வாழ்கையில் உமது பரிவன்பின் பயன்களை நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதும் அன்றி, இப்போதே முடிவில்லா வாழ்வின் அச்சாரத்தையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமது ஆவியின் முதற்கனிகளை பெற்ற நாங்கள் பாஸ்கா மறைபொருளின் பலன் எங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்கும் என நம்புகின்றோம். அந்த ஆவி வழியாக நீரெம் பெருமான் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக
தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கியருள வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஈதலும் விசுவாசத்தின் மாறை பொருள். நாங்கள் உம்முடைய திருமகனின் மீட்படைக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இதனை ஏற்றுக்கொண்டு உம்முடைய திருமகனின் உடலும் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியா, உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறைசாட்சியர், புனித சோசேப்பர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும்படி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திருச்சபை அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் திருடும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறனிருக்கும் உடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் முக்குகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் அது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தமது பாடுகளினாலும் மரணத்தினாலும் நம்மை மீட்டு
நமக்கு வாழ்வையும் இறையருளையும் பெற்று தந்தவர். இந்த செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிறுத்திய வாழ்வளிப்பதாக. இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொள்ள தகுதி வாய்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமணத்தை சார்ந்தவர்கள், பிரிவினை சகோதர சகோதரிகள் தயவு செய்து இந்த நற்கருணையை பெற வேண்டாம் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து நடுவிலே தாராளமாக வழிவிட்டு காத்திருந்து பக்தியோடு இந்த நற்கருணையை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நன்மை அறிவேனே அறிவேனே இறைவா
வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். அனைவரும் முழந்தாடுவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னையினுடைய பெருவிழாவினை சிறப்பாக கொண்டாட அருள் கூர்ந்த இறைவனுக்கு இதோ லூர்தன்னையின் மேலான பரிந்துரையால் வாழ்விலே நிறைவையும் அன்னையினுடைய உடனிருப்பையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கின்ற நாம் இந்த நவநாள் ஜெபத்தின் வழியாக நமது நன்றியறிதலையும் வேண்டுதலையும் எடுத்து கூறுவோம். மசபியேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமை மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உமது மக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவருக்கு எத்துணை நன்மைகள் கிடைத்தனவோ, அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்திர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்திருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் உமது ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாக எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துகளுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறி மௌனமாக மன்றாடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, ஏதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து இங்கே இருக்கவங்க மட்டும் உமது திருப்பாத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்சு எறிந்து எழுது பாவியாயிருக்கிற நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்டமரியாயே, பாவிகள் ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, வானக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். புனித கன்னி மரியாளின் திருநாளை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி எங்கள் மீட்பு பணியை தகுந்த முறையில் நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி
நிறைவேறிற்று. இறைவா, உமக்கு நன்றி. அமலோர் பவியே தாயே நீயே எங்கள்
அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் அலை ஒளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே அலை ஒளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே அகோர போர் முழங்கி அல்லலும் தோன்றுதென்றோ அகோர போர் முழங்கி அல்லலும் தோன்றுதன்றோ எல்லோரும் விரும்பிடும் நல்லதோர் அமைதியை சொல்லாமல் அளித்திடுவாய் அலையொளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே அலையொளிர்